வெல்கம் டு பிரகாஷினி கிச்சன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது செட்டிநாடு நண்டு கிரேவி. இதில் வந்து அதிக ப்ரோட்டீன் இருக்குது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. போன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பிகினர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குக்கரில் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி வாங்க ப்ராசஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நானும் சொல்லியிருக்கேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னா ரெட் சில்லி ஒரு 7 எடுத்துக்கோங்க. அப்புறம் கோகோனட், அப்புறம் இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 எடுத்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்புறம் பெப்பர் மசாலா. ஆக்சுவலாக நான் மஞ்சத்தூள் சொல்லலைங்க, அது வந்து நான் போட்டுட்டேன், அதை காட்ட முடியல, சாரிங்க. அதுக்கப்புறம் என்னென்னா 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி. அப்புறமேட்டுக்கு நம்ம குக்கரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுடணும். வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்க போகிறோம். பெருங்காயத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா இதில் வாய்வு அதிகம் நண்டில், அதுக்காக தான் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறோம். சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இது பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம சின்ன ஆனியன் போட்டுடணும். சின்ன ஆனியன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. ஒரு ப்ரௌனிஷ் ஆகுற அளவுக்கு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா ட்ரை சில்லிஸ் வச்சுருக்கோம்ல, அது எல்லாத்தையுமே பிச்சு போட்டுருங்க. ரெண்டாக பிச்சு போடுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி இது வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுட்டு தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்குவோம். ஏன் அப்படின்னா அது எண்ணெய் பிரியிற அளவுக்கு வதக்குனா தான் நம்மளுக்கு வந்து குழம்புக்கு டேஸ்ட் கிடைக்கும். அப்புறம் க்ரீன் சில்லிஸ் 2 எடுத்து வச்சுருக்கோம், அதையும் போடுங்க. ஏன்னா இது செட்டிநாடு கிரேவின்றதுனால மிளகா அதிகமாகவே சேர்த்துக்கிறதுனால அந்த குழம்புக்கு வந்து மனமும் கிடைக்கும், டேஸ்ட்டும் கிடைக்கும். செஞ்சு பாருங்க, செம்மையா இருக்கும். அடுத்தது நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம், தேவையான அளவு. நம்ம வந்து அரைச்ச விழுது சேர்க்குறோம். அது வந்து தேங்காய், அப்புறம் இஞ்சி பூண்டு, அப்புறம் மிளகு, அப்புறம் சோம்பு, இவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லைங்க. மிளகு நான் அதில் கொஞ்சம் போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணுங்க, நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம அரைச்ச விழுதை போட்டுறணும். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு, அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டிக்கங்க. அப்போ தான் நல்ல மனம் நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம மசாலா சேர்க்குறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெப்பர் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதுவுமே பச்சை வாடை போகணும். 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்குங்க. கிராப் வந்து நான் ஒரு 1 kg எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. ஏன்னா அந்த மசாலா வந்து நல்லா சொதற அளவுக்கு, அதுவும் ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. இன்னொன்று சொல்ல வந்துட்டேன், நான் ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்ப சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா வெந்தயம் வந்து அடி பிடிச்சிரும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த தண்ணியை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்து நண்டு குழம்புல ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் அப்படியே லைட்டாக சூடாகி லைட்டாக பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணுவோம்னா அழகாக குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி 4 விசிலுங்க, அவ்வளோதான், ஃபினிஷ்ங்க. ஓகே, நம்மளுக்கு இப்போ நல்ல மிக மிக சுவையான நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செட்டிநாடு நண்டு கிரேவி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இன்னொன்று, இதில் வந்து B12 அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க, சூப்பராக இருங்க. இது மாதிரி மோர் வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.